இது பாருங்க சுரேஷ், அவ சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நீங்க குடிச்சிட்டு வந்து அவளை டார்ச்சர் இல்ல மேடம். நான் இங்க பாருங்க, எவ்வளவு இது பாருங்க, ரீசன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. எதுக்கு குடிக்கிறீங்க? சைக்கிள் கேப்ல இப்ப எதுக்கு எப்ப குடிக்கிறீங்க? இல்ல மேடம், உடம்பு வலி. அதாவது ஐயோ பாத்தீங்களா, ரெண்டாவது ஒண்ணு, இவ பட்டாலுமே நான் கொஞ்சம் இதுவாயிடுறேன். பத்துட்டானாக்கா அந்த குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்காக இல்ல, நான் வந்து பாத்துட்டு இவ பத்துக்கிட்டா கூட சரி வீடெல்லாம். சுரேஷ், ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கு ஒரு பையன், அவன் ஆட்டோ ஓட்டுறான், உடம்பு வலின்னு சொல்லி அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? சொல்ல ஒத்துக்க மாட்டீங்களா? இல்ல கரெக்ட். கரெக்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு அப்புறமேட்டு நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அப்புறமேட்டு நான் அது என்கிட்ட சொல்லாதீங்க, அது உங்க மனைவி கோமதிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு அதுதான் பிரச்சனை. சரி வா, நான் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஒவ்வொரு வீட்டையும் அசிங்கப்பட்டு நான் நிறைய வாட்டி இருந்துட்டேன். அப்படி அந்த நிலைமையில் நான் உன்னை விட்டு போயிருந்தா, உன்னை அந்த நிலைமையில் நான் விட்டு போயிருந்தேன் இன்னைக்காவது. திருப்பி அந்த குடியில வர முடியாது மேடம். என் மேல குடியில இருந்து வர மாட்டாரு மேடம். நான் உறுதியா சொல்றேன் மேடம், அவர் வரமாட்டாரு மேடம். இன்னைக்கு இப்படி பேசுற, நாளைக்கு வரமாட்டாரு மேடம். அவர் வந்தாருன்னா வரமாட்டாரு. அவர் வந்தாருன்னா ஏத்துக்கிறேன். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இல்ல மேடம், நான் இப்பவும் நான் சொல்றேன். அது என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ ஒரு நிமிஷம் சுரேஷ், கோமதி இப்ப எல்லாருமே அதுதான் சொல்றாங்க, குடிக்கிறவங்க அவங்க குடி பழக்கத்தை விட்டவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல. அது நம்ம சொல்லி சொல்லி அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டோம். ஆனா அது உண்மை இல்ல. இது பாருமா, இப்ப குடியில நம்ம சொல்றது எல்லா நோய் மாதிரி ஒரு நோய் தான். ஆனா எவ்வளோ பேர் அதுல இருந்து மாறி அவங்க வாழ்க்கைய மாறி அவங்களே சொல்றாங்க, பிளீஸ் நீங்க யாரும் குடிக்க வேணாம், அந்த லெவல்ல வந்து அவங்க பேசுறாங்க. எவ்வளவு பேர் நானே பார்த்திருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் தோணுற நேரம் கோமதியும் உங்க 2 பசங்களை மட்டும் யோசிங்க. நீங்க அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில தொட மாட்டீங்க. அது உண்மைதாங்க, தொட மாட்டீங்க. இப்பவும் சரி, நான் வந்து இருக்குன்னாக்கா இப்போ இந்த 4-5 நாளா நான் குழந்தைய மட்டும் நான் யோசனை பண்ணல, இவளையும் தான் யோசனை பண்ணிக்கிறேன். நீ 2 மாசமா நீ என்ன எழுதி குத்துட்டு நீ உன் வீட்டுல போயிருந்திய, நான் எங்க சாப்பிட்டு இருப்பேன், என்ன பண்ணிருப்பேன், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாத்துக்கிறியா? நம்ம ஆம்பளை எங்க போய் நின்று இருப்பான்? சாவை கடந்து நீ வந்து எட்டிப்பா உனக்கு தெரியாதுன்ட்டு சரி. அந்த 2 மாசம் நான் யார் வீட்டுக்காவது நான் போறேனா? என் கூட பிறந்ததுக்கு வீட்டுக்கு போறேனா? நான் ஒரு தனியா எல்லாமே இவரே வளர்த்துக்கினார் மேடம். அவங்க சண்டை போட்டு விட்டுடுங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் நமக்கு அது தேவையில்ல. நம்ம வாழ்க்கைய பேசுவோம். அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நீ யோசனை பண்ணி இப்ப நம்ம வாழ்க்கைய பத்தி பேசுவோம். உங்க வாழ்க்கை என்ன சொல்றது, உங்க 2 பேரோட வாழ்க்கை, அவ்வளவுதான். அது சேர்ந்து நீங்க வாழணும். கடைசி வாய்ப்பு எனக்காக. ஓகே, இப்ப சிரிச்சீங்கல்ல, ஒரு சிரிப்பு, பியூட்டிஃபுல் ஸ்மைல் நான் பார்த்தேன் இப்போ. அது அது லாஸ்ட் சான்ஸ் எனக்காக. முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணதுல தப்பே இல்லைம்மா. ஒரே ஒரு வாய்ப்பு. நான் கூட இருக்க மாட்டேன், நான் முடிவா சொல்றேன், என்னை விட்டுருங்க. இது அவ எட்டோக்கு முடிவு கிடையாது மேடம். அது ஒண்ணு லாஸ்ட் சான்ஸ் வேணா. ஏற்கனவே நிறைய சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. என்ன சான்ஸ்மா கொடுத்தேன்? எவ்வளவு சொல்லியாச்சு. ஏன் உங்க அம்மாவே சொல்லிக்கிறாங்க மேடம், அந்த 100 ரூபாய் எடுத்து போட்டு வைடா குழந்தைங்களுக்காக. அதாவது அப்ப கூட குடிச்சிட்டு தருவார். நானும் அது குடிக்கும் போல கூட நான் அமைதியா இருந்துக்கிறேன். ஆனா பேசி 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 ரொம்ப என்ன, அதுக்கு மேல கூட இருக்க மாட்டேன். சுரேஷ், உங்க மனைவி கிட்ட நானே பேசினேன், கையெடுத்து கும்பிட்டேன். ஆனா அவங்க கேட்கல, கோபத்துல கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை பார்த்து அவங்க மனசு மாதிரி உங்களை தேடி வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா?